ஒரு சந்தோஷம். அடுத்த கடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தையை பார்த்தோம் மறு குழந்தைகளுக்கும் நம்மளும் படிக்கணும், நல்லா படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். ஏன்னா நம்மளாம் ஒரு நேரத்தில் மளிகை கடை வச்சு கடவுளே இருந்தோம். இன்னைக்கு வேற லெவலில் மேலே மாதிரி நம்ம வேற லெவலில் போய்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த குழந்தைகளையும் நல்லபடியாக பேச வச்சு ஆர்வம் காட்டி ஸ்டேஜ் எங்களோட ஆசை. அதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது படிக்கிறவர்களை தமிழ் செல்வர்களை பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது பெயர் பா. தமிழ்ச்செல்வி. கல்லில் ஒளியெழுப்பி கடலடையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்து சுவையாக நெல்லில் மணி வளர்த்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவைகூட்டும் செந்தமிழே வாழியதே. சிந்தி வரும் மைத்துழியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியதே. சிந்தா எடுத்து வெண்பா கொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை திகழ்த்த என் நாவில் நடந்த நறுந்தமிழே. உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சொத்து சுகம் நாடார் சொந்ததனை நாடார் பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார் தான் பிறந்த அன்னையும் நாடார் ஆசகனை நாடார் நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் கண்ணதாசன் காமராசரை குறித்து. கல்வி கண்டாத பெருந்தலைவர் படிக்காத மேலை கல்வி கண் திறந்தவர் தென்னாட்டு காந்தி தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டியவர் கர்ம வீரர் காமராசர். தென் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமிக்கும் தாயார் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் கர்ம வீரர் காமராசர். இவரது பெருமைகள் 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கியவர். 2 முறை இந்திய பிரதமர்களை உருவாக்கியவர். 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர், 9 ஆண்டுகள் கடுங்காவல் சிறையில். ஒன்றில்லை இரண்டில்லை, நமக்காக 9 ஆண்டுகள் கடுங்காவல் சிறைவாசம். 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அதற்கும் மேலாக மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த அற்புத நாயகர். இன்னும் பலவிடம் கூறிக்கொண்டே போகலாம் அவர் சாதனை பற்றி. ஆனால் அவர் உலகை விட்டு போகையிலே அவர் உடலோடு விட்டு சென்றது 130 ரூபாய் பணமும் சில வேட்டி சட்டைகளும் தான். காமராசர் ஒரு தொலைநோக்கு அரசியல்வாதி மட்டுமல்ல, அயராத சமூக சீர்திருத்தவாதியும் கல்விக்காக தீவிரம் கொண்ட மனிதரும் ஆவார். சிறுவயதிலிருந்தே அவர் குறிப்பிடத்தக்க தலைமை பண்புகளையும் பின்தங்கியவர்களுக்காக இருக்க உள்ளமும் வெளிப்படுத்தினார். பல சவால்கள் மற்றும் நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதிலும் காமராசரின் அறிவு தாக்கம் குறையவே இல்லை. அதனால் தான் அவரது தொடக்க பள்ளியை கூட அவரால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக முடித்துக் கொண்டார். அரசியல் நிலப்பரப்பில் ஒரு முக்கிய நபராகவும் மாறினார். தன்னை எதிர்த்தவர்களை கூட தனக்கு நண்பர்களாக மாற்றி நாட்டுக்கு தொண்டு செய்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை வழிவகுத்து மக்களுக்காக அயராது உழைத்தவர் நம் பெருந்தலைவர். இறுதியில் அவர் வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவர் வைத்திருந்த மகிழுந்தை கட்சி எடுத்துக்கொண்டது, அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. அப்பேற்பட்ட விலையற்ற பேரு நிகரற்ற நம் சொத்தான கர்ம வீரர் காமராசரை வணங்கி இன்றைய பேசு பொருளை துவங்குவதற்கு முன்னால் அவரை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நமது நாட்டை ஆண்டவர். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? நமது இந்தியாவை காத்தவரும் கூட காமராசர். சில 50 ஆண்டுகள் காமராசர் நமது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த போது சைனா, சீன நாடு நம் நாட்டின் மீது போர் தொடுத்ததாம். அப்போது அமெரிக்கர்கள் நம் நாட்டில் தான் வங்கிகள் வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள் மறைமுகமாக. பிரித்தானியிலிருந்து தப்பித்தாலும் கூட பல நாட்டின் கைக்குள் தான் நாம் அப்போதும் இருந்தோம். பூட்டான், சீனா, போர்ச்சுகீஸ் என பல நாட்டின் கைப்பிடியில் தான் நாம் மறைமுகமாக இருந்தோம். அப்போது சீன நாடு நம் மீது
படை தொடுக்க திட்டம் போட்ட போது அமெரிக்கர்கள் தான் அதிக விதமான வெப்பன்ஸ் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். நம் நாட்டில் தானே பஞ்சம் விளைக்க வந்தார்கள், நமக்கு தானே உதவி செய்ய வேண்டும் என அப்போதிருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்கர்களிடம் கேட்டபோது, உங்களுக்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா என மறுத்துவிட்டார்கள். அப்போது ஜவஹர்லால் நேரு காமராசரிடம்தான் வழி கேட்டார் நம் நாட்டை காப்பாற்றுவதற்காக. யாரிடம் வேண்டுமெனாலும் கேட்டிருக்கலாம் அல்லவா, ஏன் தமிழ்நாட்டை ஆண்ட காமராசரிடம் கேட்க வேண்டும்? அப்படி என்றால் அனைவருக்குமே நம் நாட்டை தாண்டி எல்லோருக்குமே நம் தலைவரை பற்றி தெரிந்திருக்கிறது அல்லவா. அப்போது காமராசர் சொன்னாராம், நமக்கு உதவி